அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 28/9/2024 அருமையான குரோதி வருடம், அருமையான புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமையும் ஏகாதசியும் ஒன்றாக வந்திருக்கிறது. 2ஆம் சனிக்கிழமை ஏகாதசியுடன் ஒன்றாக வந்திருக்கிறது. சும்மாவே பெருமாள் கோயிலில் கூட்டம் அள்ளி தள்ளும். இதில் ஏகாதசியும் சேர்ந்து சனிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறது. போய் பாருங்கள், மாமனை போய் பார்த்துட்டு வாங்க. அத்தையும் மாமனையும் பார்த்து விட்டு வாழ்க்கை சுகமாக இருக்க விரும்பின வணங்கிட்டு வாருங்க. அவன் தான் சுக்கரன், அள்ளி அள்ளி கொடுப்பார் பெருமாள். என்ன விஷயம்னா அவருக்கு பிடிச்சி போயிடணும் சாமி, அதான் விஷயம். அவரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, வேணாங்க கொடுப்பார். அவர் தான் சுக்கரன், அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்படி ஜாலியாக அப்படி பாம்பு மேலே படுத்துக்கிட்டு அப்படியே பாட்டிருப்பார். நீ என்ன வேணா கதறி, நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்ட்டு. சில பேர்த்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். திருப்பதிக்கு போகிற பல பேர்த்துக்கு கொட்டிகிட்டு இருக்கார். பல பேர் திருப்பதி போயிட்டு வந்து என் வாழ்க்கையை நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து லட்சமாக கோடியாக கொண்டே உண்டியில் கொண்டே கொட்டுறாங்க. அதையும் மாற்ற முடியல, இதையும் மாற்ற முடியல. சிலருக்கு கிள்ளி கொடுக்க மாட்டேங்கிறார், பலருக்கு அள்ளி கொடுக்குறார். நமக்கு எதாவது பார்த்து கொஞ்சம் நல்லதாக கொடுங்க தலைவரே அப்படின்னு போய் அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. அருமையான ஒரு நாள், மகாலயபட்ச ஏகாதசி. அதனால் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களாக நீங்கள் அல்லது உங்கள் முன்னோர்கள் ஏகாதசி திதியில் மறைந்திருந்தால் இந்த நாள் பிறருக்கு உணவளியுங்கள், காக்கைக்கு உணவளியுங்கள். வீட்டில் சமைச்சு காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு, தண்ணி பாட்டில், வேட்டி, சேலை வாங்கி கொடுங்க. சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை வளமாக மாறியே தீரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. என்னென்னா, இதெல்லாம் நம்ம எங்கேயோ கேள்விப்படுறோம். மகாலய பட்சத்தில் பண்ணால் நல்லதுன்னு கேள்விப்படுவோம். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஸோ நீங்கள் மகாலய பட்சத்தில் பிறந்திருந்தால் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இதை வந்து செய்யலாம். ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் இல்லையா? ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த நாள் அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் அவருடைய பிறந்த நாள். மறக்க முடியாத மாமனிதன், மறக்கவே முடியாத மாமனிதன். ஒரு புத்தகம் ஒன்று படிச்சுட்டு இருந்தாரான் உட்காந்து. அந்த ஜெயிலர் வந்து சொல்லியிருக்கார், உங்களை தூக்கில் போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, 28 வயசு பையன், உங்களை தூக்கில் போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு 4 பக்கம் தான் இருக்குது, படிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னாரான். அதை கேட்டாரான் அவர், ஏப்பா உன்னை தூக்கில் போட போகிறான், இந்த 4 பக்கத்தை விட்டுட்டு என்னப்பா அப்படின்னு. இல்லைங்க, இந்த புத்தகத்தை ரொம்ப தூரம் கடந்துட்டேன், இந்த 4 பக்கத்தையும் படிச்சிட்றேன். என் குருநாதர் எனக்கு சொன்னார், ஒருவன் எதை கற்றுக்கொள்கிறானோ மீண்டும் அதோடு வந்து பிறப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி பகத்சிங்கு தோணிருக்கு, இந்த அறிவோடு நாம் மீண்டும் வந்து பிறப்போம் அப்படின்னு. கல்வி மட்டும்தான் கூட வரும், வேறு எதுவுமே வராது. எதை வேணால் திருடிடலாம், கல்வியை திருட முடியாது. ரிஷபானந்தத்திலிருந்து எதை வேணால் திருடிட்டு போயிடலாம், என் அறிவை, என் கல்வியை மட்டும் உங்களால் திருடவே முடியாது. அதான் விஷயமே. பகத்சிங்கை நினச்சி நான் ஒரு நிமிஷம் அவருக்காக நினைவஞ்சலி செலுத்துகிறேன். எல்லோரும் அவருக்காக 2 நிமிடம் நினைவஞ்சலி செலுத்துங்கள். வாங்க, திதி, யோகம், கரணம், 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 6-9 வரைக்கும் ஏகாதசி, தேய்பிறை, மகாலயபட்ச ஏகாதசி. அதன் பின்பு மகாலயபட்ச தேய்பிறை துவாதசி. அதிகாலை 5:29 வரைக்கும் பூசம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். அதிகாலை 3:46 வரைக்கும் சிவம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு சித்தம் நாமயோகம். நாள் முழுவதும் யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி, யோகாதிபதி கேது. அவயோக நட்சத்திரம் சுவாதி, அவயோகி ராகு. அதிகாலை 5:51 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு மாலை 6-9 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். 28ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு சேலத்திலிருந்து ஜாயின் எங்கே காசி என் அப்பன் சொக்கநாதனை பார்ப்பதற்காக காசிக்கு செல்கிறோம். சேலத்துலேருந்து ஒரு விமானத்தில் நம்ம அன்பர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு காசி போகிறோம். 30ஆம் தேதி போய் பார்க்குறோம் தலைவரை. 29, 30 காசியில் இருக்கோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு அவரை பார்த்து. காண கண்கோடி வேண்டும் விஸ்வநாதரை பார்ப்பதற்கு, கண்கோடி வேண்டும் அந்த திருமேனியை பார்ப்பதற்கு. பொன்னார் மேனியன், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அழகன் குலகன், அவரை போய் பார்க்குறதுக்கு அப்படி காத்திருக்கிறோம். நான் ஒரு விஷயம் யோசித்தேன், எத்தனை பேர் வந்து வீடு கட்டணும்னு போய் வேண்டுதல் வைக்கிறோம், புள்ளவரம் கேட்குறோம், காசு கேட்குறோம், பணம் கேட்குறோம், வீடு கேட்குறோம், சொத்து சுகம் எல்லாம் கேட்குறோம். உன்னை பார்க்குறதுக்கு நான் வரணும்னு யாராவது போய் கேட்குறேம்மா? நிறைய பேர் நான் காசியே போனதில்லை. ஐயா ஒரு முறை நான் காசிக்கு வரணுங்கய்யா, என்னை கூட்டிகிட்டு போங்கய்யா அப்படின்னு யாராவது போய் வேண்டுதல் வைக்கிறோம்மா? இறைவனை காண வேண்டும், இந்த திருமேனியை பார்க்க வேண்டும் அப்படின்னு யாராவது கேட்குறோம்மா? கேட்கவே மாட்டேங்கிறோமே. நமக்கு வேணுங்கிறது தானே கேட்குறான். அந்த ஆள் பார்க்குறான், ஏண்டா டேய், இந்த அற்ப வாழ்க்கைக்கு வேணுங்கிறதையவே கேட்பியா கடைசி வரைக்கும்? அதை தாண்டி நீ எதுவுமே கேட்க மாட்டியா? நம்ம சாமி படத்தில் ஒரு டைலாக் வரும், நம்ம கூட இருக்குன்னு தானேன்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா பிச்சை போட்டாலும் தங்கத்தில் தட்டு செஞ்சுட்டு போய் மலேசியாவிலே சிங்கப்பூர்லேயே பிச்சை எடுப்பானே தவிர உருப்பட மாட்டான்னு சொல்லுவார் கோட்டா சீனிவாசராவ். அந்த கதையாக
சிவபெருமான் நம்மளையெல்லாம் பார்த்து இதை கேட்டால் எப்படி இருக்கும்? உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியே, என்னைக்கா ஒரு நாள் இந்த மனித பிறவியை தாண்டி உனக்கு இது வேணும்னு எதாவது கேட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்டார்னா என்ன பண்ணுறது? அதனால் தயவுசெய்து இது வரைக்கும் நீங்கள் காணாத திருமேனி 12 ஜோதிலிங்கத்தை பார்க்கணுன்னு ஒரு வேண்டுதல் வைங்க, சிவாலயங்களுக்கு போயிட்டு வரணும்னு ஒரு வேண்டுதல் வைங்க, 108 திவ்ய தேசங்களையும் பார்க்கணுன்னு ஒரு வேண்டுதல் வைங்க, காசியில் வந்து உன்னை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைங்க. அதான் விஷயமே. ரொம்ப சாதாரணமாக தான் அதை சொன்ன முத்துரத்னத்துக்கிட்ட காசி போகலான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் எல்லாம் ஒரு பெரிய டீமே சேர்ந்து எல்லோரும் காசி கிளம்பியாச்சு. மதியம் 12 மணிக்கு சேலத்துலேருந்து ஃப்ளைட் நேராக காசி போய் இறங்குறா, சொக்கனாரை தூக்குறா, அன்பை தாக்குறா. இதுதான் அடுத்த வேலையே. இந்த டேட்டு கூட எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. புரட்டாசி 2வது சனிக்கிழமை ஏகாதசி திதி. நம்மளை அவர் கூப்பிட்றதே பாருங்கள் எப்படி கூப்பிட்றாரு, வாட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப அருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. 29, 30 2 நாளும் காசியிலிருந்து ரிஷபானந்தர். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை.
மூன்றாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க காசியிலிருந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.